இந்த சைடு நீங்கள் ரூ. 100 சேர்த்து வச்சாலே கோடீஸ்வரன் ஆகலான்றாங்க. ஸோ எங்களுக்கு புரியல, நாங்கள் எவ்வளோ தான் சேர்த்து வைக்கணும் அப்போ அப்படின்றதே எங்களுக்கு புரியல. க்ரோர்ஸ் கணக்கில் எய்ம் பண்ணுறாரு, 1 crore இல்லை 1 crore மேலே எய்ம் பண்ணுறாரு. ஸோ அது பாசிபிள். அதான் 2000 ரூபா தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணலான்னா ஒரு எஸ்ஐபி 2000க்கு ஆரம்பிச்சு முதலீடை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரே அமௌண்ட்டாக போடக்கூடாது. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது, சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே 2000 போடாமல் நம்ம இந்த இன்ஃப்ளேஷனுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு, டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிப்ளின்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வர பட்சத்தில் ஒரு 25 வயசுக்காரரு வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ்ன்றவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ஒருத்தர் வீடியோ போடுறாங்க, ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. நம்மளுக்கு யார் சொல்கிறத எப்படி கேட்டு புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீடியோ போடுறாரு, 50 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சாலே கோடீஸ்வரன் ஆகலான்றாங்க. இந்த சைடு நீங்கள் ரூ. 100 சேர்த்து வச்சாலே கோடீஸ்வரன் ஆகலான்றாங்க. ஸோ எங்களுக்கு புரியல, நாங்கள் எவ்வளோ தான் சேர்த்து வைக்கணும் அப்போ அப்படின்றதே எங்களுக்கு புரியல. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி சேவிங்ன்ற அவேர்னஸ் கிடையாது, இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு கேட்டால் அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், நான் வந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் அந்த இதை நான் ஃபீல் பண்ணணும், அட்டைன் பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கப்ப இந்த கன்ஃபியூஷன் தான் இப்போ எல்லாருமே ஸ்டாப் பண்ணுது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இப்போ எல்லாராலுமே ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால கோடீஸ்வரன் ஆக முடியுமா சார்? கண்டிப்பாக ஆக முடியும். ஈவன் எ ஸ்மாலர் அமௌண்ட் ஓகே ஒரு லாங் பீரியடாக பண்ணும்போது டெஃபினட்டாக எல்லாராலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும். இதில் நம்ம முதல்ல அந்த 2000, 1000, 500 எல்லாம் விட்டுடுங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும். தகுதினா என்னை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை இருக்கணும், கூனா குறிக்கோள் இருக்கணும், என்னவாகணும், எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், எந்த ஏஜில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும், அப்புறம் திட்டமிடல். கரெக்டாக அதுக்கு திட்டமிடணும். 20 வருஷத்தில் ஆகணுமா, 30 வருஷத்தில் ஆகணுமா, 25 வருஷத்தில் ஆகணுமா, 15 வருஷத்தில் ஆகணுமா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனது. காலத்தை பயன்படுத்தியவன் வீணாவதும் இல்லை, காலத்தை சரியாக பயன்படுத்தாமல் ஜெயிச்சதும் கிடையாதுன்னு. ஸோ டைம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு பேஷண்ட்டாக ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டை ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் பண்ணும்போது டெஃபினட்டாக டைம் வேல்யூ ஆஃப் மணி படி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் படி ஒரு டீசன்ட் கார்பஸை ஒருத்தரால் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போது வர பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பற்றியும் உங்கள்கிட்ட நிறைய நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலுமே ஃபஸ்ட்டு 60 பேச ஆரம்பிச்சோம், 55 பேசணும், 50 பேசியிருக்கோம், இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 25 வயசில் இருக்க ஒருத்தர் வந்து 55 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட எய்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோர்ஸ் கணக்கில் எய்ம் பண்ணுறாரு. 1 crore இல்லை 1 crore மேலே எய்ம் பண்ணுறாரு. ஸோ அது பாசிபிளா சார்? அவரால் பண்ண முடியுமா? அதான் 2000 ரூபா தான் அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி சார் பண்ணணும்? அவர் என்ன பண்ணலான்னா ஒரு எஸ்ஐபி 2000க்கு ஆரம்பிச்சுட்டு வருஷம் ஒரு 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம எல்லாமே எளிய மக்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இந்த எளிய மக்கள் வந்து ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த 2000 ரூபா ப்ளஸ் ஒரு 500 ரூபா எஸ்ஐபி பண்ணால் போதும். வருஷம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி தான் என்னென்னா, இந்த வருஷம் 2000, அடுத்த வருஷம் 2500, அப்புறம் 3000, 3500, இந்த மாதிரி படிப்படியாக அவங்க முதலீடை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரே அமௌண்ட்டாக போடக்கூடாது. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது, சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே 2000 போடாமல் கொஞ்சம் ஏதாவது சைடு ஹசில் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமோட வருஷம் ஆட் பண்ணணும். அதான் நம்ம சொல்லுவோம், ஒரே மாதிரி இருந்தால் முட்டாலும் மயில்கல்லும் தான் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம இந்த இன்ஃப்ளேஷனுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு, டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிப்ளின்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வர பட்சத்தில் ஒரு 25 வயசுக்காரரு ஒரு 55 வயசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2,20,00,000 ரூபா கிட்ட இருக்கும். வாட் இட் நீட்ஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல்: பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், PDF. இது இருந்தாலே ஒரு நிறைய டைம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக 2 கோடி ரூபா வரைக்கும் அவங்களால 2,20,00,000 அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது ஈஸியாக பாசிபிள். ஸோ ஒன்ஸ் அந்த 2,20,00,000 ரூபாயை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து மாதம் 50,000 ரூபா பென்ஷனாக த்ரூ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி இதை பிளான் பண்ணணும்னா, எளிய மக்களுக்கு நம்ம சொல்லும்போது ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் சொல்ல வேண்டாம். நம்ம எளிய மக்களுக்கு சொல்லும்போது நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அதிகமாக வச்சுக்க வேணாம். ஒஸ்ட் கேஸில் எனக்கு எவ்வளோ வரும், எனக்கு இது போட்டால் எனக்கு மினிமம் வரும், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு இந்த 2 கோடி கார்பஸை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து
அவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிக்கலாம், 8% மட்டும் வச்சுக்கலாம். ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் நம்ம வச்சுக்க வேணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 கோடியே வந்து இந்த 2 கோடியே 20 லட்சம் வந்து ஜஸ்ட்டு 8% ரிட்டர்ன்ஸ் தான் இந்த ஃபண்டில் இனிமேலுக்கு கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம பேலன்ஸ்டு ஃபண்டு, பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, சின்ன ஹைப்ரிட் ஃபண்டு, அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ரிஸ்க்கை கம்மி பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா வரைக்கும் அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக ஒரு பென்ஷனாக வித்ட்ரா பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு 50,000ன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கப்புறமா இன்ஃப்ளேஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8% தான் ரிட்டர்ன்ஸு, ஆனால் இன்ஃப்ளேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக ஸோ இந்த வருஷம் ஒரு 6 லட்சம் விச் மீன்ஸ் 50,000ன்னா அடுத்த வருஷம் ஒரு 6,30,000, அடுத்த வருஷம் 6,60,000 மாதிரி 5% இன்ஃப்ளேஷன் ரேட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 12%லேருந்து நீங்கள் 8% கம்மி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%ங்கும் போது இன்ஃப்ளேஷனும் உங்களுக்கு கம்மியாகும் இல்லையா? ஸோ நீங்கள் அதிக இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கலாம், 5% இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும் பட்சத்தில் வருஷம் உங்களுடைய கார்பஸும் க்ரோ ஆகும், ப்ளஸ் உங்களுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் பென்ஷனாக வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அட் யுவர் 90th இயரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 crores நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு விட்டுட்டு மோர் தென் 20 crores. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா எஸ்ஐபி. ஸோ இதில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த டைம் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 55 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண அந்த கார்பஸ், ஒன்ஸ் யூ க்ரோ த கார்பஸ் தென் தட் மணி வில் மேக் மணி. ஓகே, வெறுங்கை முடம் போடாது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் பில் பண்ணிட்டீங்கன்னா தட் மணி வில் மல்டிப்ளை ஓவர் எ பீரியட் ஆஃப். சார் இப்போ 30 வயசுக்காரவங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. இப்போ அவங்களும் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே 2000ல் அப்படின்னா. ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, 55 சொன்னீங்க, 25 வயசுல ஆகிறவங்களுக்கு 55 வயசுல ரிட்டையர் ஆகணும்னா என்ன பிளான் சொன்னீங்க. எனக்கு இன்னும் கம்மியாக 50 வயசுலேயே ஆகணும், அவங்க லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் பிளான் இருக்கா சார்? ஸோ 2 கோடி வேணுமா? இல்லை, 2 கோடி விட அதிகமாக தான் வேணும். அவங்க ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க, ஆனால் கெயினும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தான் வேணும். ஸோ இப்போ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கும் போது நீங்கள் 2 பக்கமும் உங்களுக்கு டைம் கம்மியாகுது. 30ல் ஸோ 5 வருஷம் அங்கே இல்லை, 55 இல்லை 50. ஸோ விச் மீன்ஸ் ஐ ஹாவ் ஒன்லி 20 years. கரெக்ட். இது 20 வருஷம் தான் பண்ணணுங்கிறது. ப்ளஸ் அதை தவிர 4 கோடி ரூபா ரீச் பண்ணணும்னு சொல்கிறோம். 4 கோடி ரூபா கரெக்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா 40,000 எஸ்ஐபி பண்ணால் 4 கோடி ரீச் பண்ண முடியும் அட் த ரேட் ஆஃப் அபவுட் 12%. ஓகே, நிறைய பேரால 40,000 பண்ண முடியும். ஆமாம், 30 வயசில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது, அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒருத்தர் 2 லட்சம் ரூபா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு 38,000 எஸ்ஐபி பண்ணாலும் நம்ம 4 கோடி ரூபா ரீச் பண்ணணும். அதுவும் நிறைய பேரால பண்ண முடியாது, சிரமம். ஒருத்தர் 22,000 ரூபா எஸ்ஐபி ஆரம்பிச்சு வருஷம் 10% ஸ்டெப் அப், அது எல்லாராலையும் பண்ண முடியும். 24,000, 26,000, 27 இந்த மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா 4 கோடி ரூபா ரீச் ஆக முடியும். இன்கேஸ் அவங்களுக்கு 2 கோடியே போதுன்னா அதில் அப்படியே பாதி பண்ணிக்க வேண்டியதான். 40,000 எஸ்ஐபிக்கு பதிலாக 20,000 எஸ்ஐபி பண்ணுங்க, சிம்பிள். 2 லட்சம் ஒன் டைமுக்கு பதிலாக 1 லட்சம் ஒன் டைமும் உங்களுக்கு 19,000 ரூபா எஸ்ஐபியும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா ரீச் ஆகிடும். அதுவும் இல்லை, நான் 11,000 எஸ்ஐபி பண்ணிவிட்டு 10% நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணாலும் நீங்கள் 2 கோடி ரூபா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்னா, யூ ஹாவ் டு கிரியேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இந்த டைம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ 20 வருஷங்கும் போது இந்த லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டைமுங்கிறது தான் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. ஸோ வாய்ப்பு வந்து தட்டும்போது தூங்கினேன், வந்து விட்டு போனும்போது ஏங்கினேன்னு இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் டைமை யூஸ் பண்ணிக்கணும். வடை இருந்ததுன்னா நம்ம காக்கா மாதிரி போய் அந்த வடையை என்ன எடுத்துக்கணும். பீஸா மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் திடீர்னு வந்துடும் நம்மளுக்கு. அதனால் நம்ம அந்த டயத்தை அந்த 2,000மோ உங்களால் 20,000மோ அந்த டயத்தை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் டெஃபினட்டாக ரிட்டையர்மெண்ட் இஸ் பாசிபிள். இப்போ கடைசி கொஸ்டின் என்னென்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இப்போது நாங்கள் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பார்க்குறோம், எங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரில, எது உண்மைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலுமே பாசிபிளா சார்? 50 ருபீஸ்லேயே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆனவங்களாம் இருக்காங்களா? அதெல்லாம் பாசிபிளான விஷயமா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இந்த இன்வெஸ்டிங்கை வந்து ஒரு செகண்டரி இன்கம்மாக வச்சுக்கேன். ஓகே, ஆரம்ப காலத்தில் இது வந்து ஒரு பிரைமரி இன்கமாக வைக்காதீங்க. இதை மெயினாக வச்சிங்கன்னு சொன்னால், ஏன்னா இன்வெஸ்டிங் பண்ணி பணக்காரன் ஆனதுங்கிறது வந்து ரொம்ப குறைவான மக்கள். ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரனாக இருக்காரு, உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் ஒரு 5 பணக்காரன் எடுத்துங்க, இல்லை ஒரு 10 பேர் எடுத்துங்க,
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை பார்த்துருப்பாங்க, நல்ல ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அது மூலமாக சொத்து வாங்கியிருப்பாங்க, அந்த சொத்து மூலமாக அவங்க பணக்காரனாக இருப்பாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ இன்வெஸ்டிங்கை மெயினாக வைக்காதீங்க. அது 100 500 நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கை கால் இல்லாத போது, உழைக்க முடியாத போது, நீங்கள் வந்து பசங்களை சார்ந்து இருக்காமல் ஒரு மினிமம் உப்பு புளி மிளகா வாங்கிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான சேவிங்ஸை பண்ணுங்கள். 100 பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், 500 பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நாளைக்கு ஒரு நாள் எனக்கு இன்கம் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும்போது நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் என்ன காப்பாற்றணும். சிம்பிள். ஓகே. அது உங்களால் என்ன முடியுதோ, எவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுங்கள். ஸோ என்ன இதெல்லாம் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்த ஒரு இன்னும் 100 போடுங்க, 500 போடுங்க, 1000 போடுங்கன்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து எளிய மக்களுக்காக புரிய வைக்கிற ஒரு வீடியோ. அப்படியாவது பண்ணுவாங்களா, ஒரு 100 பண்ணுவாங்களா, ஒரு டிசிப்ளின்டாக பண்ணுவாங்களாங்கிறதுக்கு உண்டான ஒரு கேள்வி. இது நம்ம வந்து போய் குறை சொல்ல வேணாம், குத்தம் சொல்ல வேணாம். பட் நம்ம மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இன்வெஸ்டிங்கில் ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. நம்ம கெரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஜாபில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வருமானம் வேணும்ல. இந்த வருமானம் எங்கேருந்து வரும்? படித்தா தானே வரும். ஸோ வேலை பார்த்தா தானே வரும். ஸோ படிப்பு, வேலை, இன்கம், சேவிங், இன்வெஸ்டிங், ரிப்பீட். இதுதான் என்னுடைய பாலிசி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.